ஐயா வணக்கம் ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலம், சிறப்பு. நலமறிய ஆவல். நல்லா இருக்குங்க ஐயா, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. ஐயா இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு தான், இதுவும் சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் என்னன்னா, ஒரு பக்கம் சனியை ஒதுக்கிடுவாங்க. சனின்னு பேர் எடுத்தாலே ஓடி போற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு இணையா இருக்கக்கூடிய ஒரு பவர் யாருன்னா ராகு. ஐயோ ராகு தசையா, சாவகாசமே வேணாம்பா சாமி அப்படின்னு சொல்லி கிளம்புற மாதிரி இருக்காங்க. ஒரு ராகு தசை நடந்தாலே அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை இழுத்து விடுறது, கிடைக்கக்கூடாத பணம் கிடைச்சி தேவையில்லாம சிறை தண்டனை வரைக்கும் அந்த அளவுக்குலாம் சொல்லுவாங்க. நெகட்டிவாவே இருக்கு. இந்த சனி ராகு இவங்களோட இணைவு ஒரு சாபமா பார்க்கலாமா இல்ல ஒரு யோகமா பார்க்கலாமா ஐயா? சூப்பரான கேள்வி, கண்டிப்பா பார்த்துருவோம். மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம், பணிவான வணக்கம். சார் ஃபர்ஸ்ட் சனி ராகு அப்படின்னா, சனி கர்மகாரகன், ராகு மாயக்காரகன். மாயக்காரகன், ஆமா மாயக்காரகன் இவரு கர்மகாரகன். ரெண்டு பேரும் இணையறதே என்னைய பொறுத்தளவுக்கு இது ஜோதிட சாஸ்திரத்துல சாபித தோஷம்னு சொல்றாங்க. சாபித தோஷம், சபித்த தோஷம். எது சபித்த தோஷம், சாபித தோஷம், சபித்த தோஷம் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்களாலே கர்மா எப்படி இருக்கும் சார்னா, இவங்களுக்கு இது யாருக்கு ஃபர்ஸ்ட் கெடுதல் பண்ண போகுது, என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்ப்போம். இது முன்னோர்கள் செய்த ஆழமான தவறுனால இந்த பிறவியில சனி ராகு காம்பினேஷன் வரும். எதனால இது வரும்னா, தொழிலாளர்களை ஏமாற்றிய குற்றம், சர்ப்பங்களை நாசம் செய்தது, அடிச்சது, கொன்னது, அது வாழ்ற இடத்தை சேதப்படுத்தினது, புற்ற இடிச்சது, இதனால எல்லாம் இந்த சனிராகு தோஷம் வந்துடும். இந்த சனிராகு தோஷம் இந்த மாதிரி முன்னோர்கள் சாப கோப தோஷங்களால வர்றது. இதனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு தொழில்ல இடையூறாத தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க தொழிலுக்காக போராடி போராடி சலிச்சே போயிருவீங்க. சனிராகு காம்பினேஷன். இந்த தொழில் ஒரு உயரத்துக்கு வர்ற வரைக்கும் உங்களை உழுக்காம விடாது. நீங்க ஒரு உயரத்துக்கு வந்துட்டீங்கன்னு வைங்க, ஒரு 1000 கோடி சம்பாரிச்சிட்டீங்க, இந்த சனிராகு காம்பினேஷன் இருக்கு, நீங்க ஒரு 1000 கோடி 5000 கோடி 10000 கோடி சம்பாரிச்சிட்டீங்கன்னா, அந்த காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க ஒரு உழைப்பீங்க பாருங்க, அந்த உழைப்பு நீங்க வளர்றதுக்கு உழைச்சதை விட ஜாஸ்தியா இருக்கும். எப்படி பாருங்க, எங்கேயுமே அவன் உங்களை எப்பவுமே டென்ஷனாவே வச்சிருக்கணுங்கிறத அவனோட வேலை, சனிராகு சேர்க்கை. ஆனா நமக்கு பிரம்மாண்டமான தொழில் செய்யணுங்கிற எண்ணத்தையும், இந்த தொழில்ல ஒரு உச்சத்தை தொடணுங்கிற எண்ணத்தையும், வெளிநாடுகள் உலக நாடுகள் வெளியூர்ல எல்லாம் போய் தொழில் செஞ்சு ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தையும் இந்த சனிராகு தான் விதையா போடுவார். அவருக்கு இதுதான் பிடிக்கும், இந்த சனிராகு பிடிக்கும். இந்த சனிராகுக்கு இது பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த சனிராகு சேர்ந்தா ஒரு வகையில யோகம், ஒரு வகையில கடுமையான தோஷம். தோஷம்தான் அதிகம், யோகம் கம்மி. அப்படிங்கிறதான் என்னுடைய ஆராய்ச்சி, என்னுடைய விஷயம். வராகி ஜோதிடத்தின் சார்பாக நான் சொல்லக்கூடிய விஷயம் தான். அப்போ இந்த சனிராகவை எப்படி சார் நம்ம ஹேண்டில் பண்ணணும், எப்படி சார் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் சனிராக ஒரு மனுஷனை டென்ஷனாவே வச்சுக்கிட்டு இருக்கும், பதட்டமா இருக்கும், டென்ஷனா இருக்கும், பயமா இருக்கும், தாழ்வு மனப்பான்மையா இருக்கும். நம்ம எதுலையுமே இப்போ சிக்கிக்க கூடாது, எங்கேயாவது போய் நம்ம லாக் ஆயிடக்கூடாது, எங்கேயாவது போய் நம்ம மாட்டிக்க கூடாது, பார்த்து இருக்கணும், பார்த்து பேசணும், பக்குவமா நடந்துக்கணுங்கிற எண்ணத்தை அந்த சனிராகு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு ஒரு நீங்க எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் ரொம்ப சேஃபர் சைடா தான் வாழணும்னு நினைப்பீங்க. பார்த்துக்கலாம் என்ன ஆயிரும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அந்த சனிராகு கொடுக்காது, உங்களை ஒரு சேஃபர் சைடாவே வச்சுக்கிட்டு இருக்கும். இது 5ஆம் இடத்துல இருந்தா பூர்வ புண்ணியத்தில் கடுமையான தோஷம் முறைய, அதாவது ஒரு குழந்தை பிறப்பே உங்களுக்கு ஒரு கவலையை கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தையா பிறந்துடும். குலதெய்வத்துல முன்னோர்கள் வழிபட்டுட்டு இருந்ததை அதை ஸ்டாப் பண்ணி அப்படியே பிரேக் பண்ணிடும், உங்க அதிர்ஷ்டத்தை அப்படியே பிரேக் பண்ணிடும். 9ஆம் இடத்துல இருந்ததுன்னா தந்தையார் வழி, முன்னோர்கள் வழி சாப கோப தோஷங்கள் உங்கள் பரம்பரையா தொடர்றதை நீங்க பார்க்கலாம். சிலருக்கெல்லாம் சனிராகு 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா, இல்ல துலாமில் இருந்ததுன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன், இந்த யூரின் போகாம சின்ன குழந்தைகள்லயே ஆண்களுக்கு பையனுங்களுக்கு அந்த சுண்ணத்து மாதிரி பண்றது, அந்த டிஸ்டர்ப், இது எல்லாமே அந்த சனிராகு தான் கொடுக்கும். சிறப்புங்க ஐயா. இப்ப இந்த இணைவை பத்தி பேசிட்டு இருக்கோம். இணைவுங்கிறது எத்தனை டிகிரிக்குள்ள இருந்த மிகப்பெரிய இணைவு ஐயா? 30 டிகிரி ஒரு கட்டத்துல. இணைவுங்கிறது ஒரு 5 டிகிரி முன்பின் இருந்தா இணைவு. கொஞ்சம் தள்ளி போயிருச்சு, ஒரு 10 டிகிரி முன்பின் 20 டிகிரி முன்பின் இருந்தா கொஞ்சம் கம்மி, அவ்வளவுதான் தாக்கம். 30 டிகிரிக்குள்ள உள்ள எந்த கிரகம் 2 பேர் இருந்தாலும் பிரச்சனை தான். ஒரு 22 டிகிரினா பிரிஞ்சுட்டாங்க. பிரிகிறதுன்னு இல்ல, அந்த நிழல் அங்கதான் இருக்கும். நீங்க இந்த ஊரை விட்டு ரஷ்யா போயிடுறீங்க, உங்க நிழல் உங்களோட தான் சார் இருக்கும், வேற எங்கேயும் போகாதல்ல. நீங்க எந்த ஊர்ல போய் வாழ்ந்தாலும்
நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்களோ அந்த கர்ம வினையும் நீங்க பிறந்த நேரத்தினுடைய தாக்கமும் நீங்க எந்த வெளிநாட்டுல இருந்தாலும் உங்களுக்கு வரும். ஊர் விட்டு ஊர், கண்டம் விட்டு கண்டம் போயிட்டனால விடாது. ஆனா அதுக்கு சில விதிவிலக்குகள் இருக்கு. நம்ம இந்த ஊர்ல பிறந்திருக்கிறோம், நம்ம சொந்த ஊர்ல இல்லாம வெளியில போய்க்கலாமாங்கிறதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு. அது வேற ரூட். ஆனா சனி ராகு காம்பினேஷன் உங்களுக்கு ஒரு போராட்டத்தையும் பிரச்சனையும் கொடுக்காம போகாது, மன உளைச்சலை கொடுக்கும். நீங்க உறவுகளுக்கு மத்தியில நீங்க யாருக்கு நல்லது செஞ்சீங்களோ அவங்களுக்கு மத்தியில, நண்பர்களுக்கு மத்தியில உங்களை தலகுனிவு பண்ணாம விடவே விடாது. நீங்க என்ன உதவி செஞ்சிருந்தாலும் சரி, அவன் அப்படியா அப்படிம்பான் வாங்கி சாப்பிட்டு. அதெல்லாம் இந்த சனி ராகுக்கு ஈஸியா நடந்துடும். அதனாலேயே இவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி மிகப்பெரிய கொடுமையை சந்திக்கிற மாதிரி வந்துடும் இந்த சனி ராகு சேர்க்கை. சிலருக்கு முழங்கால் வலி, ஸ்கின் பிரச்சனை, பல் பிரச்சனை, தலைமுடி உதிர்வு, மன அழுத்தம், குழந்தைகளை நினைச்சு கவலை. ஏன் சிலரெல்லாம் சனி ராகு இருந்தால் பேரம்பேத்திகளை நினைச்சு கூட கவலைப்படுவாங்க. ஏன்னா சனி ராகு தான் வம்சாவளியே. நமக்கு முன்னாடி வம்சம், நம்மளோட வம்சம் கசக்கி புளியறத நம்மளை வேடிக்கை பார்க்க வச்சு, நம்ம யார் அழுதா நமக்கு வலிக்குமோ அவங்கள அழுக வச்சு வேடிக்கை பார்க்கும். சனி ராகு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைன்னு பாருங்க. டெட்லி கம்பு. ஆமா, பயங்கரமான ஒரு மோசமான ஒரு பின்விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் தான். வெளிநாட்டு யோகத்துக்கு தலை சிறந்தது சார். ஃபாரின்ல இருக்கேன் நீங்க இப்ப கேட்டீங்கல்ல, அதுக்கு தலை சிறந்தது சார் இந்த சனி ராகு. அது நம்ம ஜாதகத்துல பர்மிட்டும் பண்ணணும். ஐடி ஃபீல்டு, ஸ்பேஸ், அந்த ஆராய்ச்சி பண்றாங்கல்ல விண்வெளி, அந்த ஆராய்ச்சி, மெக்கானிக்கல், இரும்பு சம்பந்தப்பட்ட துறை, ஆராய்ச்சி பண்ணக்கூடிய லேபு, மெடிக்கல், பிஹெச்டி, இந்த மாதிரி துறைகளுக்கு இந்த சனி ராகு சூப்பரா வேலை செய்யும், அட்டகாசமா வேலை செய்யும். இவங்க இந்த சனி ராகு காம்பினேஷன்லயே 3, 6, 10, 11 இருந்துட்டா இவங்க ஒரு கீழ நிலையிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டதுல இருந்து ஒரு பெரிய புகழடைஞ்சு உயரத்துக்கு வர்றதுக்கு அது பர்மிஷன் கொடுத்துரும். ஏன்னா இது உபஜயஸ்தானம். 3, 6, 10, 11 இந்த இடங்கள்ல எல்லாம் இருந்தா இவங்களுக்கு பெரிய வளர்ச்சியும் வெற்றியும் 100% கொடுக்கும். அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இவர்களுக்கு ஒரு விதமான தனிமை உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். இவங்க தனிமையா இருந்தா தான் நிம்மதியா இருப்பாங்க. யாராவது கூட்டமா வந்துட்டாங்க, ரொம்ப நேரம் அவங்களோட பேசுற மாதிரி வந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும். இவன் நம்மளை கரெக்டா அப்ரோச் பண்ணுவானா, இவன் கரெக்டான ஆளா இருப்பானா, இவன் சரியா இருப்பானா அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தனிமை உணர்வு இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயம் ஒரு ஆழமான கற்பனை திறனும் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையும் ஒரு தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எப்படி உருவாக்கி கொண்டு போகணுங்கிற எண்ணத்தையும் விதைச்சுக்கிட்டே இருக்கும் சார். நீங்க இவங்களுக்கு மட்டும் ஒரு பெரிய பிரம்மாண்ட தொழில் அமைஞ்சிருச்சுன்னா அந்த தொழிலை 100 மடங்கு 1000 மடங்கு பெருசு பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கெப்பாசிட்டி. இது ஸ்பெஷல், யுனிக் இந்த சனி ராகுக்கு காம்பினேஷன்ல. ஆனா அந்த 1000 மடங்கு 100 மடங்கு இவங்க மேல உயர்றதுக்குள்ள சார், இவங்க இழந்ததுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி, ஒரு கதையே காத்துக்கிட்டு இருக்கும். அவ்வளவு போராடி இருப்பாங்க. கீழ்நிலையிலிருந்து போராடி 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 மேலே வந்துடுவாங்க. இவங்க இந்த தொழிலை பார்க்குறேன்னே மனைவி, குழந்தைகள், நண்பர்கள், உறவுகள் இவங்க கிட்ட இருந்து இவங்களை பிரித்து வச்சிடும். ஏன்னா நான் வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறேன், தொழில்னு ஓடிக்கிட்டே இருக்கிறேன், வெளிநாட்டில் வாழ்கிறேன், இவங்கெல்லாம் ஊரில் இருக்காங்க, இப்படி பிரித்து வைக்கிற வேலையை இந்த சனி ராகு பார்க்குது. என்னை பொறுத்தளவுக்கு சார் இது சாபமா அல்லது யோகமா அப்படின்னா நிச்சயமா 70% சாபம் தான். ஒரு 30% வேணா ஒரு யோகமா எடுத்துக்கலாம். அதுவும் எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஒரு 10,000 பேர்த்து எடுத்துட்டோம்னா 5 பேர்த்துக்கு விரல் விட்டு என்ற மாதிரி தான் இது பலத்தை கொடுக்கும். விதிவிலக்கு இருக்கு. ஆமா, இது இப்படித்தான் இது காட்டுது. இதுல நீங்க மாற்றமே இல்லை. அதே போல இவங்களுக்கு தீர்வு, பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு மாசம் எள்ளும் தண்ணியும் இறைக்கணும், திதி தர்ப்பணங்களை கொடுத்துக்கிட்டே வரணும். அப்பதான் இவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். அந்த முன்னோர்களோட பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்குதான் இவங்க நிம்மதியாவே இருப்பாங்க. இல்லைன்னா குடும்பத்துல ஒரு விதமான கலவரம், மன இறுக்கம், மன நிம்மதியின்மை கட்டாயம் இருக்கும் சார். பிரச்சனையை கொடுக்காம போகாது சார். அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த சனி ராகு காம்பினேஷனை கம்ப்ளீட்டா வேரோட அறுத்து அந்த பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து இவரை வளர்ச்சியை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி வளர்ச்சி அடைய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் இருக்காருன்னா காலபைரவர். அந்த காலபைரவரை போய் சனிக்கிழமை ராகு காலத்துல 2 நல்லெண்ணெய் விளக்கேற்றி சிகப்பு துணியில மிளகு தீபம் போட்டு 27 மிளகு தீபம் போட்டு அர்ஜித்து பூஜித்து அழைத்தால் வாராதிராதல்லவோ அப்படிங்கிற மாதிரி பைரவர் உங்களுக்கு அனுகிரகமும் ஆசிகளையும் வாரி வாரி வழங்க காத்திருக்கிறார். நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா தேய்பிறை அஷ்டமிய முழுமையா கும்பிட்டுக்கிட்டே வரணும். இந்த சனி ராகு காம்பினேஷனுக்கு சனிக்கிழமை தவறாம காலபைரவரை போய் கெட்டியா பிடிச்சுக்கணும். இதை விட ரொம்ப முக்கியம்,
ஆவூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு கும்பகோணத்து பக்கத்துல. பட்டீஸ்வரம் துர்க்கை கோயில் இருக்குல்ல, அங்கிருந்து ஒரு சில கிலோமீட்டர்ல இருக்கு ஆவூர். பஞ்ச பைரவர், 5 பைரவர் கொண்ட கோயில் அது. ஒரு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு மாலை வேளையில போய் 5 பைரவருக்கு 5 தேங்காய் மூடியில விளக்கு போட்டு, நல்ல நெய் விளக்கோ நல்லெண்ணெய் விளக்கோ போட்டு, சிகப்பு திரி போட்டு, எங்க பூர்வாந்தரமா இருக்கக்கூடிய கர்ம வினைகள், ஜென்மாந்திர கர்ம வினைகள் எல்லாம் தீர்த்து எங்களுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு வேண்டிட்டு வந்தாங்கன்னா 5 தேய்பிறை அஷ்டமிக்கு போயிட்டு வரும்போதே இவங்க 100% ரிலாக்ஸ் ஆவாங்க. நிம்மதி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு மன நிம்மதி கிடைச்சி வாழக்கூடிய தகுதி அந்த சனிராகு இவர்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்து ஆரம்பிச்சிருது. நீங்க சனிராகு காம்பினேஷன் இருந்து இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தா இன்னையிலிருந்து உங்களுக்கு விமோச்சனம் கிடைச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். இல்லைன்னா இந்த வீடியோ உங்க கண்ணில் படாது. இதை நான் உறுதியா சொல்லுவேன். அப்ப இந்த வழிபாட்டின் வாயிலாக உங்கள் வாழ்க்கை வரமாகும், வாழ்க்கை வசந்தமாகும், போர்க்களம் பூக்கோளமாக மாறும். அந்த பூக்களின் மூலியமாக அந்த சுக்கிரனின் ஆசிகளும் நிரம்ப கிடைத்து, குருவின் ஆசிகளும் நிரம்ப கிடைத்து உங்கள் வாழ்க்கை பொன்னான காலமாக மாற, அந்த காலத்தை நிர்ணயித்து காலத்தை தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்ற காலபைரவர் உங்களை என்றென்றும் காத்து கொண்டே இருப்பார் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், மித்ரா டிவியிலிருந்து. நான் இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற ஆலயம் கும்பாபிஷேகத்திற்கு தயார் நிலையிலே இருக்கின்ற திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அருகிலே புதுரோடு குஜிலியம்பாறை வட்டம் அங்கிருக்கின்ற மகாசக்தி ஆதி குபேர வாராகி அன்னையினுடைய ஆலயத்தில் இருக்கிறோம். கும்பாபிஷேகத்துக்கு ஆலயம் தயார் நிலையில் இருக்கு. பிராபவ வருடம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி 17/9/2026 வியாழக்கிழமை குருவாரத்திலே காலை 10:45 மணி முதல் காலை 11:10 மணிக்குள் ஆலயத்தினுடைய மிக பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இந்த கும்பாபிஷேக விழாவிலே கலந்து கொண்டு உலக நாடுகளில் நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த வெளியூரில் இருந்தாலும் உங்களை எல்லாம் அன்போடு இருகரம் கூப்பி இந்த ஆலயத்திற்கு அடியேன் சார்பாகவும் இந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் சக்திவேல் சுவாமிகள் இந்த கோவிலுடைய ஆலய ஸ்தாபகர் அவர் ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஆலயத்தை உருவாக்கி ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி அந்த இடத்துல அம்பாள் உட்கார்ந்துருக்காங்க, உயிரோட்டமா இருக்காங்க. இங்கே யாரெல்லாம் வழிபடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா உங்களுடைய எல்லா நெருக்கடிகளும் தீர்ந்து சுபிட்சம் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அப்படிப்பட்ட ஆலயத்தில் அடியேன் அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் எல்லாரும் வரணும், உங்களையும் நான் இந்த ஆலயத்தில் எல்லாரையும் பார்க்கணும்னு விருப்பப்படுறேன். கண்டிப்பா வாங்க. இந்த ஆலயத்திற்கு உங்களால் முடிந்த இந்த ஆலய கும்பாபிஷேக விழா மாபெரும் விழாவாக பிரம்மாண்ட விழாவாக நடைபெற இருக்கிறது. இந்த ஆலய கும்பாபிஷேக விழாவிற்காக நிதி உதவி மற்றும் பொருளுதவி நாங்கள் இந்த கோயிலில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆலயத்தினுடைய அக்கௌண்ட் நம்பர் மற்றும் வங்கியினுடைய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆலயத்தினுடைய கோயிலுடைய அக்கௌண்ட் நம்பரே இருக்குங்க. நீங்கள் அதுக்கு தாராள நிதி உதவியும் பொருளுதவியும் செய்து உங்களுடைய பங்களிப்பையும் கொடுத்து அன்னையினுடைய பேரொருளை பெறுமாறு மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த கும்பாபிஷேக விழா என்பது சாதாரண விஷயம் அல்ல. கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். குரு பார்க்க கோடி புண்ணியம், அதே போல கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வுக்காக உங்களை நான் அழைக்கிறேன். எல்லோரும் இந்த விழாவிலே கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். இந்த ஆலய விழா நிறைய இடங்களுக்கு செல்ல இருக்கிறது, ஒளிபரப்பாக, நேரடி ஒளிபரப்பாக. அதே போல நேரடியாக நீங்கள் அனைவரும் இந்த ஆலயத்திலே பெரும் பங்களிப்பை செலுத்த வேண்டும், அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெருமளவு வாங்க வேண்டும் என்பதை மீண்டும் இந்த ஆலயத்தில் அமர்ந்து அடியேன் அவினாசி ஜோதிலிங்கத்தின் சார்பாகவும் மித்ரா டிவி, மந்த்ரா டிவி, பக்தி யுகம், வாராகி ஜோதிடம் சார்பாக உங்களை எல்லாம் மீண்டும் இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றேன். அனைவரையும் நான் மிக பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழாவிலே சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.